வணக்கம். நம்ம கையில இருக்கிற ரூபாயோட மதிப்பு ஏன் நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே போகுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு காலத்துல $1க்கு ரூபான்னு சொல்லுவாங்களே, ஆனா இன்னைக்கு நிலைமை தலைகீழா இருக்கே, ஏன்? வாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்களை நாம இப்போ அலசி ஆராயலாம். 1947ல $1க்கு ரூபா சமமா இருந்துச்சுன்னு நிறைய பேர் சொல்றத கேட்டிருப்பீங்க. அது 100க்கு 100 உண்மையா இல்லனாலும் அப்போ ரூபாயோட மதிப்பு ரொம்பவே வலுவா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பாருங்க, $1 வாங்கணும்னா நம்ம 83 ரூபாய்க்கு மேல கொடுக்க வேண்டியிருக்கு. இவ்ளோ பெரிய வீழ்ச்சி எப்படி நடந்தது? இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்னென்னு நாம இப்போ பார்க்க போறோம். இந்த முழு விஷயத்தையும் புரிஞ்சுக்க நம்ம ரொம்ப அடிப்படையான ஒரு பொருளாதார விதியில இருந்து ஆரம்பிக்கணும். அதுதான் சப்ளை அண்ட் டிமாண்ட், அதாவது தேவை மற்றும் வழங்கல். இதோட லாஜிக் ரொம்ப சிம்பிள். ஒரு பொருளை வாங்க நிறைய பேர் போட்டி போட்டா அதோட விலை ஏறும். அதுவே அந்த பொருளை யாருமே கண்டுக்கலைனா விலை இறங்கும். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதே விதிதான் நம்ம ரூபாய், அமெரிக்க டாலர்னு எல்லா கரன்சியோட மதிப்பையும் முடிவு பண்ணுது.